மன்னார்குடிக்கு வருவோம். இங்க பாசன ஆறு வாய்க்கால்கள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ளது. போதுமான அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் அமைத்து தர விவசாயிகள் பல வருடமாக கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. அதை நம்ம தான் செய்வோம். மன்னார்குடி அருகே உள்ள ஜவுளி பூங்காவிலிருந்து வெளியேறும் சாய கழிவுகளால் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கிறாங்க. அதை சரி செய்யல இந்த ஊர்ல இருக்கிற மந்திரி. அந்த மந்திரி துறை தான் இதெல்லாம். அவர் என்னத்த பார்த்தாருன்னு தெரியல எனக்கு. இப்ப திரும்ப வாக்கு கேட்டு வர்றாரு. சரியான பாடத்தை கொடுங்க. மன்னார்குடி நகரில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் முழுமையாக செயல்படாததால் சுகாதார கேடு நிலை வருவதாக மக்கள் வேதனைப்படுறாங்க. மன்னார்குடி கிராமப்புறங்களில் சாலைகள் மிகவும் மோசமாக உள்ளது. மன்னார்குடியில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்களும் இல்லை, செவிலியர்களும் இல்லை. மன்னார்குடி சுற்றியுள்ள கிராமப்புற மக்கள் பயன்பெற அரசு பேருந்து வசதி இல்லாததால் பேருந்து சேவை வழங்க கோரிக்கை. அரசு கல்லூரி மற்றும் அரசு பள்ளிகளில் போதுமான ஆசிரியர்கள் இல்லை. காலி பணியிடங்களை நிரப்ப கோரிக்கை. இங்க உள்ள அம்மா உணவகம் பராமரிப்பு இல்லாம இருக்கு. ஏழை எளிய மக்கள் கூலி தொழிலாளர்கள் அதனால பாதிக்கிறாங்க. அதையும் நம்ம தான் சரி பண்ண முடியும். திருவாரூர் பாயும் பாமினி, கோரையாறு, வெண்ணாறு, காவிரி, கொள்ளிடம், குடமுருட்டி தடுப்பணைகள் அமைக்கப்படும் அப்படின்னு போன முறை உள்ள வாக்குறுதி நம்பர் 90 அதுல சொல்லியிருக்காங்க. அது எங்கேயாவது செஞ்சிருக்காங்களா? அவங்க செய்யல, சும்மா சொல்றதுதான். அதே போல பாருங்க, வாக்குறுதி எண் 343 கிராம மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை, அதாவது நடமாடும் மருத்துவமனை வேன்கள் 1 2 இல்ல 2000 நாங்க கொண்டு வருவோம். நாங்க அதுவும் இல்லை. இதுதான் இந்த திமுக அரசினுடைய பொய் வாக்குறுதிகள். அதனால இதை தயவு செய்து கேட்காதீங்க. திரும்ப கொண்டு போய் இன்னொரு 10 லட்சம் கோடிய கடனை வாங்கி ஒவ்வொருத்த தலையிலையும் 4 லட்சம் ரூபாய வச்சு ரோட்ல நிறுத்திட்டு போயிடுவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க செயல்படணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன்.